மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறைவார்த்தை 30. அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இங்கு நாம் பார்க்கிறோம், கோதுமை வளருகிறது, களைகளும் வளருகின்றன. அதே போல இந்த உலகத்திலே பாவம் செய்கிறவர்களும் இருக்கிறார்கள், பரிசுத்தமாக இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். இரண்டு பேருமே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடவுள் பொறுமையாக இருக்கிறார், அவர்கள் மனம் மாறுவார்கள். பாவம் செய்கிறவர்கள் மனம் மாறுவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் விட்டு வைத்திருக்கிறார். ஆனால் ஒரு நாள் வரும், கடைசி நேரத்திலே, ஆண்டவருடைய இரண்டாம் வருகையிலே, ஆண்டவருடைய ரகசிய வருகையிலே இருவரும் பிரிக்கப்படுவார்கள். பரிசுத்தமாக வாழ்கிறவர்கள் பரலோகத்திற்கு எடுத்துச் செல்லப்படுவார்கள். பாவத்திலே விழுந்து கொண்டு பாவ வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நரகத்திற்கு கொண்டு செல்லப்படுவார்கள். ஆக அந்த நேரம் வருவதற்கு முன்பாகவே பாவத்திலே விழுந்திருக்கிறவர்கள் மனம் மாற வேண்டும், கடவுளுக்கு பயந்து வாழ வேண்டும். கடவுள் பொறுமையாக இருக்கிறார், என் பாவத்தை மன்னிப்பார் மன்னிப்பார் என்று நாம் பாவத்தில் விழுந்து கொண்டே சென்றோம் என்றால் ஒரு நாள் வரும், கடவுளுடைய கோபாக்கினியை நாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த நாள் வருவதற்கு முன்பாக நம்மையே நாம் மாற்றிக்கொள்வோம், பரிசுத்தமாக வாழ்வோம். திருவெளிப்பாடு 22 இறை வார்த்தை 12 முதல் 15 வரை. இதோ நான் விரைவில் வருகிறேன், அவரவர் செயலுக்கு ஏற்ப அவரவருக்கு நான் அளிக்கவிருக்கின்ற கைமாறி என்னிடம் உள்ளது. அகரமும் நகரமும் முதலும் இறுதியும் தொடக்கமும் முடிவும் நானே. தங்கள் ஆடைகளை துவைத்துக் கொண்டோர் பேறு பெற்றோர். வாழ்வுதரும் மரத்தின் மீது அவர்களுக்கு உரிமை உண்டு. அவர்கள் வாயில்கள் வழியாக நகருள் நுழைவார்கள். நடத்தை கெட்டோர், சூனியக்காரர், பரத்தமையில் ஈடுபடுவோர், கொலையாளிகள், சிலை வழிபாட்டினர், பொய்மை நாடி அதன்படி நடப்போர் ஆகிய அனைவரும் அதில் நுழைய மாட்டார்கள். ஆமென். ஆக இயேசுவின் இரண்டாம் வருகை அருகில் இருக்கிறது. நம்மை நம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். நன்றி இயேசப்பா, எங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. நாங்களும் பரிசுத்தமாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய வல்லமை மிக்க கரத்தால் எங்களை தொடுங்க ஆண்டவரே. இயேசுவே நன்றி நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், வணங்குகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.